ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்வீட் ரெசிபி. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச லட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோ மாவு வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு எத்தனை லட்டு வருதுன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிலோ மாவு இந்த கப்பில் நான் அளந்து எடுத்துட்டேன். இந்த கப்பில் 2 கப்பு மாவு வருது. அந்த 2 கப்புக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். 2 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2.5 கப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 கப்புக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட பதம் நம்ம செக் பண்ணிக்கலாம். லைட்டாக கையில் தொட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு கம்பி பதம் வருது. பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்கான கம்பியாக வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் நல்லா தட்டி இதில் சேர்த்திக்கலாம். ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஜாதிக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை அப்படியே வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பூந்தி நம்ம ரெடி பண்ணிடலாம். பூந்தி கரண்டி வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு கூட நீங்கள் இந்த மாவை தேய்ச்சி விட்டுடலாம். பூந்தி போடும்போது எண்ணெய் பதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக செக் பண்ணிக்கணும். எண்ணெய் காயலை அப்படின்னா பூந்தி வராது. பூந்தி அப்படியே கீழேயே நின்றுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மாவு ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா பால்ஸ் மேலே வரணும். கீழே இல்லாமல் மேலே வந்துச்சுன்னா அது கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் மாவு ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15-30 செகண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் இந்த பூந்தி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும். இது நம்ம அழுத்தி பார்க்கும்போது பூந்தி நல்லா அமுங்கணும். ரொம்ப மொறுமொறுன்னு இல்லாமல் நல்லா அமுங்கணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதே மாதிரி நம்ம எல்லா பூந்தியும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். அது பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலராக சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பூந்தியும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்ச பூந்தியை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மத்து வச்சு நம்ம பருப்பு கடையும் பார்த்திங்களா, அந்த மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு தட்ட முடியல அப்படின்னா கொஞ்சமாக பூந்தியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றும் பாதியமாக நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா பூந்தி எப்பவுமே பாலாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் நசுங்கி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க சர்க்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பூந்தி சர்க்கரை பாகில் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. நம்ம அந்த மத்து வச்சு தட்டினோம் பார்த்திங்களா, அதனால் அந்த பூந்தியெல்லாம் நல்லா நசுங்கி இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்பவுமே நம்ம கை ரொம்ப க்ளீனாக இருக்கணும் இந்த பூந்தி லட்டு பிடிக்கும்போது. இப்போ கொஞ்சமாக பூந்தி எடுத்துட்டு அதில் ஒரு திராட்சையும் ஒரு முந்திரியும் இருக்கிற மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் லைட்டாக கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் இந்த முந்திரி திராட்சையை நெய்யில் கூட நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பூந்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பூந்தியும் நம்ம உருண்டை பிடிச்சிட்டு எவ்வளோ லட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். 1 கிலோ மாவுக்கு 100-105 லட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் பிடிக்கிற சைஸை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த லட்டு செஞ்சு நீங்கள் தீபாவளி என்ஜாய் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.